அப்படி துரியோதன மன்னனா இருந்தாலும் போதிலும் மன்னன் 56 தேசத்துக்கும் தலைநகராக விளங்கக்கூடியது டெல்லி என்று சொல்லப்பட்ட ஹஸ்தினாபுரம் 56 தேசம் சிறப்போங்கிய நன்னகரங்கள் என்று சொல்லப்பட்ட ஹஸ்தினாபுரம். ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய நீங்களோ துரியோதன மன்னன். அப்படி துரியோதன மன்னனா இருந்தாலும் தாய் தந்தை யாரு? 10 மாதம் முன்பு ஒரு நாள் 3000 வருஷ வினாடிகள் அங்கத்திற்கு வந்து இந்த அபடியில பெற்று வாடா என் மகனை வருங்கால கண்ணே மணியே கடவாங்கி சபைக்கு வருகிறார் என்றார், பாபாக்கு வருகிறார் என்றார். என்னெல்லாம் எப்படி எப்படி இருக்க வேண்டும்? அரவ கொடிகள் இருபுறமும் புறம்பதும் அவரை கொடியெல்லாம் காத்தடிச்சுன்னா பறக்க மழை காஞ்சி போய் கிடக்கு சாமி மாடு மேய்க்க வரக்கொடி பறக்கும். நீ தானே சொல்ற அவரை கொடி பறக்கணும். அதெல்லாம் மழை இல்லாததுக்கு மே மாசமே பூரா ஆடு அதெல்லாம் பூரா அப்படியே கிடையாது. ஆடியில் அவரை கொடி வரும். அரவ கொடி, அரவம் என்று சொல்லப்பட்ட சர்ப்ப கொடிகள் இருபுறம் பறப்பதும், ஆழ வட்டங்கள் வீசுவதும், மாதர்கள் வெஞ்சாமர்தம் ஏந்துவதும், ஆளாத்தி மாதர்கள் ஆழங்கள் ஏந்துவதுமாக இருக்க வேண்டும். மன்னனாம் துரியோதன சபைக்கு வருகிறார் என்றார். 32 தாளங்களும் என் தாயார் யார்? என் தாய்தான் காந்தாரி. நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ வெளியே வரும்போது உங்க அம்மா இதாத்தான் இருக்கும் நல்லா புரிஞ்ச. அம்மா காட்டேரியா தாயோ காந்தாரி. தாயோ காந்தாரி. தாயார் காந்தாரி. என் தந்தையார் ததராஷ்டிர மகாராஜன். காந்தாரி அம்மனுக்கும் தரதராட்டிய மன்னனுக்கும் பிறந்த துரியோதன மன்னனா இருந்தாலும் நீங்க மொண்டியா? காலெல்லாம் நல்லா தான் ஜாமிக்குது, விடிஞ்ச வலிக்குதுங்கிறீங்க. அந்த ஆனன கால கூட வலிக்க முடியாது தாயாலே. பாத்தியா? அரவன் கமனுக்கு மாட்ட மந்திரி. அப்படி இருந்தாலும் நீங்க ஒருவரா காந்தாரி பெற்ற பிள்ளைகள் நாங்கள் கௌரவனாதிகள் அண்ணன் தம்பிகளை எத்தனை பேர்? ஒருவரா இருவரா 10 20? நாங்கள் அரசால பிறந்தவர்கள் ஆண் மக்களோ
பிள்ளைகள் அப்படியே முட்டியாட்டம் ஓட்டாதா ஆண் பிள்ளைகளே 100 அடிச்சே நான் ஒண்ணு போல அப்படி குடிக்காம அடிச்சு என்னத்துக்கு சாமி அடிச்சா உரிக்கிற தானே உரிஞ்சுக்கிட்டு போகுது அடிச்சா உரியாத பின்ன புளுத்துமா ஏண்டாம்டான்னு பாக்குறேன் அப்படி இருந்தாலும் அடி வாங்கினா உங்களுக்கு 2 பேருக்கு தவம் போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ எங்களால முடிஞ்சு இங்க வாங்க சாமி 100 பிள்ளைகளை பெற்றார்களே இப்பெல்லாம் ஒரு பிள்ளை பெற்றுட்டா அடுத்த பிள்ளை வேணாங்கிறாங்க உமா உயிரோடு இருக்குதா இல்ல செச்சு என் தாயார் சுகமாக இருக்கிறார் ஆச்சா இருக்கட்டீங்க 100 பிள்ளைகளை பெற்றாங்கல்ல நீங்க வந்தீங்கல்ல யாரு கேளு எனக்கு கடன் கொடுப்பாரு யாரும் இல்ல நான் கொடுத்தா தானே இவங்க கொடுப்பாங்க கண்ணை கட்டுன்னு யாரா இருந்தாலும் தானா தர போறாங்க அதனால சாமி நான் தானே இப்படி தினமும் நான் கூத்தாடி அடி வாங்கி என்னால இடுப்பு தாங்கல உமா உயிரோடு போகிறது உருவிட்டு போயிடுவான்னு நினைக்கிறியா நீ பண்ணாலும் பண்ணுவ இல்ல சாமி முதல் ஆள் இருந்தா அப்படித்தான் எங்ககிட்ட 5 விரலுக்கு 5 மோதல் கேமச்சான் சரி சாங்கல போச்சாங்க சாமி பாண்டிச்சேரி யோசிச்சிருக்கீங்க அப்ப சப்பல ஏதோ சக்கலங்கிறிய இல்ல எக்கனா கொண்டு வர்ற ஐயா அப்படி 100 பிள்ளைகளை பெற்றவர் தாய் காந்தாரி என் தாயார் காந்தாரி காந்தாரி பெற்ற பிள்ளைகள் நாங்கள் கௌரவாதிகள் 100 பேர் இந்த அஸ்னாபுரத்தி அரசால பிறந்த பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் தம்பிகள் 105 இளவரசர்கள் பிறந்தோம் ஆமா ஆடவர்கள் மட்டுமே எதனாலும் வேற ஒண்ணும் எதனாலும் எதனாலும் ஒட்டிட்டு பிறந்தது ஏதோ 1 2 அதுவும் தனியா வந்துச்சா தனியாகவே பிறந்திருக்கிறார் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரிமைகள் என் தங்கையார் துச்சடி என்று ஒரு பெண்மணி ஒரே ஒருத்தி அவராசி 100 பேரு நீங்க அண்ணன் தம்பி இருக்கிறீங்க நியாயமா தான் கேக்குறேன் கொஞ்சம் கோவிச்சு கூடாது சாமி கோவிக்காத மாதிரி சொல்லு கோவிக்காத மாதிரி தான் நான் கோவிக்காத மாதிரி சொல்லு ஆனா நீங்க கோவம் வந்தாலும் கம்முன்னு அடங்கிக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இல்ல ஆமா அதனால நீங்க இருப்பதோ ஆண் பிள்ளைகள் கௌரவ எல்லாம் புண்ணை நீங்களோ ஆண் பிள்ளைகள் 100 கௌரவ நாடுகள் சொல்றேன் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்டாக் ஆகி போ 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 ஏன் மெலிஞ்சிட்டே போறேன் நான் கல்லி நின்னுக்கிறேங்க பிறந்தது நீங்க கௌரவ நாடுகள் 100 திருச்சொடை ஆமா அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நோம்பின் நொடி நல்லது கெட்டது தவந்து ஏதோ ஒரு இளவையா கவன் திருவிழா ஏதோ ஒரு நோம்பி நோடி காது குத்து கல்யாணம் வந்தா 100 வீட்டுக்கு வந்தா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல இருந்தா கூட 3.5 மாசம் முடிஞ்சு போயிடுது 3.5 மாசம் முடிஞ்சு போயிடுது இந்த ஒரு பிள்ளையும் உங்க வீட்டுல ஏதோ ஒரு பணம் விழுந்துட்டா பெரிய அவ்வளவுதப்பா சாமி அப்படி ஏதோ நடந்து போயிட்டா 100 வீட்டுல ஏதோ ஒரு பணம் விழுந்துட்டா நீங்க காரியத்துக்குன்னு ஆளுக்கு ஒரு தலைவேட்டி எடுத்து கொடுக்கணும் சரி ஆளுக்கு ஒரு சிப்ப அரிசி எடுத்து கொடுக்கணும் 100 சிப்ப அரிசி நான் எங்களுக்கு என் தங்கச்சி தங்கச்சி தான் எடுத்து கொடுக்கணும் அதனால நீங்க என்ன கறின்னா என்ன கொஞ்சமா தங்குறீங்களா ஒரு உன் இலையில மட்டும் இவ்வளவு கறி நிக்கிறா ஒருத்த இலையில மட்டும் இவ்வளவு கறி நிச்சு அவ்வளவு கறி திம்பிங்க ஒரு பட்டி ஆட்டியே வெட்டி போடணும் எங்களுக்கு 10வது புண்டை நிக்கீங்க
அப்படி நீங்க எல்லாம் சாப்பிட்டுவீங்கன்னு வச்சுக்கா இந்த கடன் எல்லாம் கட்டுறதுக்கு அந்த அம்மா போய் செங்கல் சூளையில வேலை செய்ய முடியுமா? இல்ல ஈரோட்டுக்கு போய் கடலகா வெட்டி கடனை கட்ட முடியுமா? அந்த ஒரு பெண்மணியும் கெதி என்ன ஆவறது? சொல்லு சாமி, நீ ஏன் நல்ல மனுஷன் நடந்தாங்க சொல்லு. அஷ்டாபுரத்திலே நாங்கள் ஆடப்பர்கள் 100 பிள்ளைகள் பிறந்திட்ட போயிடும். நாங்க அண்ணன் தம்பிங்க 100 பேரும். என் தங்கச்சிக்கு ஆளுக்கு 1 பவுன் போட்டா கூட 100 பவுன் ஆச்சுரா. 100 பவுன் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சாமி. இந்த 100 பவுனும் ஒரு வீட்டுல உளுந்து போனதுக்கே தெரியும். ஒரு பவுன் என்ன ரேட்? 100 பவுன் போட்டு புலத்துற போறேன். நீ தாக்கி பேசுற அடி கூட நான் பாக்குறேன். ஒண்ணுமே கொடுவோம் நான் அப்புறமேட்டு மாதவா அவன் தம்பி வேட்டி உள்ளான். அப்படி அஷ்டாபுரத்தை ஆடவர்கள் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? இந்த அவனியாட பிறந்தவர்கள் நாங்கள் 105 இளவரசர்கள், 105 பாலர்கள். நாங்கள் தராட்சிய மகாராயன் பெற்ற பிள்ளைகளோ 100 பேர். அதனால என்ன சொல்றேன்னா, பிறந்ததோ 105 மன்னர்கள் அஷ்டாபுரத்துக்கு இளவரசர்கள். ஆமா சரி, என் சித்தப்பார் பெற்றெடுத்தார் பாண்டவர் என்று சொல்லப்பட்ட ஐவராஜர்களே, இருதரப்புக்கும் நாங்கள் இருதரப்பு பிள்ளைகளும் ஒற்றுமையாகவே பாடசாலையிலே பள்ளி பயின்று வந்தோம். பால பருவத்திலேயே ஒற்றுமையா இருந்தீங்க. எந்த ஒரு கபடுவாது வஞ்சக சூதல்லாமல் இருதரப்பு பிள்ளைகளும் சரியாகவே வளர்ந்து வந்தோம். ஒரு தாய் மக்கள் போல. ஆமா, வளர்ந்து வரும் தருண காலங்களிலே எங்கள் நெஞ்சிலே வஞ்சகம் என்று பிறந்த உடனே இந்த அவனி முழுவதையும் பிரித்தால் எப்படி பிரிக்க வேண்டும்? ஆளுக்கு புரதபாதி பிரிக்க வேண்டும். நீங்க இருப்பது 100, அவர்களோ 5. நீங்க பெரியப்பார் பிள்ளைங்க, அவர்கள் சித்தப்பார் பிள்ளைங்க. இருக்கு நாட்டா நாங்கள் அண்ணன் தம்பிகள் 100 பேருக்கு சரிபாதி. நாங்க 5 சரிபாதி. அதே வேலை ஆகிறதும் திங்கிறதும் தெங்கிறதும் குடுப்பதில்லை என்று சொல்லி வஞ்சகத்தை மனதிலே வைத்து 5 என்னென்ன தீங்குகள் செய்தேன். வஞ்சகண்டா என்னென்ன செய்தேன் தெரியுமா? சொல்ல வேண்டுமா? பருவத்திலே பகை வைத்தேன் பஞ்சவர்கள் பாலகராக பள்ளி படிக்கும் போது பள்ளியில் பயின்று வரும் பொழுதே பஞ்சவர் மீது பகை வைத்தேன். உள்ளதை எடுத்துரைக்க புறப்பட்டு வந்தார் என் மாமன் சபரி மாமன்.
இதுதான் நியாயம், நியாயம். இதுதான் அநியாயம். அநியாயம். இது மட்டும் செய்யும் மருமகனே துரியோதனா என்று சொல்வதற்காக என் மாமா சகுனி மாமா எப்படி என் மாமன் சகுனியின் வார்த்தையை கேட்டு பாண்டவர் ஐவர்களுக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல உறவோடி வஞ்சனைகள் செய்து யாருக்கும் தெரியாத, ஆமா ஒருவரும் அறிய மாட்டார் ஒரு கோடி தீமைக்கு அத்தோடு விட்டனா தூது பகடையாடி நாடு நகரம் நவநீதத்தின்கோள் ஆளும் படை உப்புச்சட்டி வரையோடு முதல் வரைத்துக் கொண்டு பகடையே இந்த தோல்விடித்த பாண்டவர்கள் 12 வருடங்கள் காடாக வேண்டும். ஓராண்டு வரலாறு தெரியாத பட்சத்திலே வரைபொருளாக வாழ வேண்டும். அஞ்ஞாத பாசம் 13 முடித்து வந்தால் நாடு. இப்ப நீங்க பொங்கடா காடு என்ன மயிலுக்கு சாஜில நான் வர மாட்டேன். சாமி ஓ எங்களை இல்ல பாண்டவர் ஐவரையும் காட்டுக்கு விரட்டி எத்தனை வருடங்கள் நிறைவடைந்து எத்தனை ஆண்டு காலம் முடிந்தது. 12 வருடங்கள் நிறைவுற்றது. 13வது அஞ்ஞாதவாசம் அதை பிறந்து விட்டது. பாண்டவர் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்று காண வேண்டும் என்று சொல்லி இப்போ கானகத்துக்கு புறப்பட்டு விட்டு தேவி பானுமதி அந்த புறத்திலே இருப்பா. அதை விரைவாக அழைத்து வா. என்னன்னு சொல்லி கூட்டுவது நம்ம புறத்தை போட்டாரு ஒன்னி தேடியான தாலி கட்டணும். கணவர் அழைத்தார் என்று உடனடியாக விரைவாக அழைத்து வர வேண்டும். ஜாக்கிரதை. அனுவாதப்படிங்க இந்த பிரகாரம் ஆண்டவர்கள் காடு சென்று 12 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. செத்தாரோ பிழைத்தாரோ செய்தி தெரியாமல் துரியோதன மன்னனாகப்பட்டவர் ஆண்டவரை பார்ப்பதற்கு போகும் நேரத்தில் தன் மனைவி அழைக்க பெருந்திருவாள் சபை தருவா